ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி என்னதான் சொல்லுங்கள் சார், அப்புறமா ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ போடுங்க, ஆப்ஷன்ஸ் பையை பற்றி வீடியோ போடுங்க, நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி பற்றி நம்ம வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கும். வியூஸ் கம்மியாக போனாலும் பரவாயில்ல, ஒரு மனிதாபிமானமும் ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ ரியல் பிக்சர் பேஸ் கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நானாக யோசிச்சு தான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்மளுடைய ஓல்டு யூடியூப் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி தருமபுரியில் கொலாப்ஸ் ஆனது விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு கேள்விப்பட்டிருப்பேன். இப்போது அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, ரியல் பிக்சர் நமக்கு தெரியாது. ஆனால் நியூஸ் வந்து ஒரு மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக நியூஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு, இன்னொரு சிலர் வந்து அது பிட்காயின் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ணி லாஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போது மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்கள கூட அந்த ஸ்டேஜில் இருக்கலாம். கிட்டக்கிட்ட இந்த வீடியோ போய்ட்டு அவங்கள ரீச் ஆகிட்டு மேபி அந்த ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகிட்டு அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணலாம் அந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் லைக்ஸ் பண்ணுற அளவுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுற அளவுக்கும் நிறைய பேர் ரீச் ஆகும் இந்த வீடியோ, வேறு எதுவும் இல்லை. ஸோ அவங்களுக்கு சேவ் போய்ட்டு ரீச் ஆனால் அந்த புண்ணியம் உங்களை சாரும். இப்போது அந்த வீடியோ அவங்க கையில் கிடச்சிது அப்படின்னா கூட அந்த ஒரு ஜீவன் காப்பாற்றின ஒரு விஷயம் வந்து உங்களை சாரும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போது இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த டைப்பில் லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு, நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டில் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாங்க ஏதோ நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த லாஸை தொடராமல் பார்த்துக்குங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கையில் ஒரு 10,000 லாஸ் ஆகிடுச்சு வச்சுங்களேன். இந்த 10,000 எதுக்காக லாஸ் ஆகிடுச்சு, நம்ம தெரிஞ்சு லாஸ் பண்ணிக்கிட்டோமா, தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிட்டோமா, என்ன பிரச்சனை அப்படின்றது வேறு கதை. ஆனால் எதுக்கு லாஸ் ஆகுதுன்னு தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கண்டினியூ போயிட்டே இருக்கும், அது ஸ்டாப்பே இருக்காது. அந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள யார் சொன்னாலும் வந்து அவங்க காப்பாற்ற முடியாது. அது எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டு இருப்பாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம டெய்லி இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சஜஷன் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அப்படியே உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரே ஒரு ட்ரேடர் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் அனுப்புவேன். ஆனால் எத்தனை பேர் வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கேள்வி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 190% மக்கள் வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு க்ளோஸ் பண்ண தோணதில்லை. இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், நம்ம உடம்புல நமக்கு ஒரு இடத்துல வந்து சொரியணும் அப்படின்னு தோணுதுன்னா நம்ம சொரிஞ்சிட்டு ஒரு டைம் மட்டும் சொரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. அது இன்னும் கை வச்சிட்டோம் அப்படின்னா சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இன்டர்நெட் ட்ரேடிங்கில் கூட ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் போயிட்டே இருக்கும். நாள் முடிகிறவரெல்லாம் வந்து பெரிய லாஸில் போய்ட்டு கன்வெர்ட் ஆகிட்டு நிற்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரியல் எஸ்டேட் அப்படி பிஸ்னஸ்லையும் சரி, ஏதாவது விஷயம் வந்து அவங்க கான்செப்டில் போக சொல்ல என்னென்னா, அந்த பணம் லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் லாஸ் ஆகிடுச்சு, அந்த லாஸை சரி கட்ட தெரியாமையோ அல்லது சரியாக முடியாமையோ இல்லை அவங்களுக்கு தெரியலையோ அப்படின்னு தான் நம்ம மேலும் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி 2 மடங்கு 3 மடங்கு ஆகிட்டு பெரிய லாஸில் போய் நிற்பாங்க. அந்த ஹேண்டில் பண்ண தெரியறதில்ல. அப்படின்னா கடன் பெருசாகும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனுக்கு இன்னும் 2 இடத்துல கடன் வாங்குவாங்க. அப்போது 10 இடத்துல கடன் வாங்கினா என்ன ஆகுனா கடன் ரொம்ப பெருசாக இருக்கும், உங்கள் கழுத்தை நெரிக்கும். ஸோ கடனை கம்மி பண்ணுங்கள். கடனை கம்மி பண்ணுறதுக்காக முயற்சியில் ஈடுபடுங்க. சரி, இப்போது சரி சார், நான் எதுவும் லாஸ்ட்டில் வந்துட்டு இப்போ என்ன சார் பிளான் பண்ணுறது, எனக்கு புரியல, எனக்கு எதுவும் பிளாங்காக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி தான் ரிகவர் பண்ணுறது. அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, ஏதோ ஃபீல்டில் போய்ட்டு லாஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது இந்த முடிவு வந்து என்னால் முடியல சார், எனக்கு அந்த சொல்லியிருந்த இந்த கொலாப்ஸ் விஷயம் தருமபுரி அந்த அளவுக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபேமிலி நீங்கள் சம்பாரித்த காசு வந்து நீங்களாக சம்பாரிச்சது. ஓகே, நீங்கள் எத்தனை கோடினா வச்சுட்டுங்க, எத்தனை லட்சங்கள் வச்சுட்டுங்க, எத்தனை ஆயிரங்கள் வச்சுட்டுங்க, அது நீங்களாக கஷ்டப்பட்டு கண்ணில் பார்த்து சம்பாரிச்ச காசு. அப்போது ரிகவர் பண்ணுறதுக்கு மேபி நீங்கள் நினைக்கலாம், அது நம்ம லைஃப்பில் ரிகவரே பண்ண முடியாது, நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, நம்ம ரிகவரே பண்ண முடியாது, அவ்வளோதான், அதனால் நம்ம இந்த டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கிறது முற்றிலும் தவறு. நீங்கள் ஈஸியாக வந்து ரிகவர் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா ட்விஸ்ட்டு, நீங்கள் எதில் ரிகவர் பண்ண முடியும் முட்டி மோதிட்டு இருக்கீங்களா அந்த ஃபீல்டில் ஆகாது. புரியுது? அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஃபீல்டுனா இருங்க, இப்போ கடந்த 10 வருஷமாக இருக்கேன், 5 வருஷமாக இருக்கேன், நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படின்னப்போ அந்த ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுங்கள். வாழ்க்கை முறையை மாற்றுங்க. அதாவது நீங்கள் எந்த ஃபீல்டில் சம்பாரிச்சிங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ மேபி நீங்கள் வேறு ஏதாவது தொழிலில் இருக்கலாம், அந்த தொழில் ஏதாச்சும் சின்ன பிரச்சனைனால நீங்கள் வேறு தொழில் பண்ணியிருக்கலாம், அதில் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், அந்த நஷ்டம் பெரிய நஷ்டமாக மாறி இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச தொழிலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பயந்துட்டு வேறு ஃபீல்டு வந்ததுனால இந்த பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது, அவ்வளோதான். தவிர மிச்சப்படி உங்களால் ரிகவர் பண்ண முடியாது அப்படின்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைமை
நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்த்துங்க. எப்படிலாம் வந்து கடனை கம்மி பண்ணலாம். ஒரு கடனை அடைக்கிறது இன்னொரு கடனை வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ட்ரேடிங் ஃபீல்டு கூட அவர் தான் சொல்கிறேன், உங்களால் ஒரு 10,000 உங்களுக்கு நஷ்டத்தை சமாளிக்க கெப்பாசிட்டி முடிஞ்சுதான், அதுக்கப்புறம் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறது, அந்த ரிகவர் பண்ணலாம். எனக்கு எவ்வளோ நஷ்டமானுச்சு, இதுவெல்லாம் 1 கோடி ரூபாய் லாஸ் விட்டுட்டேன், அந்த 2 கோடி ரூபாய் லாஸ் விட்டுட்டேன், 8 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு அவ்வளோதான் நான் சேவிங்ஸ் பண்ணேன், எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கைவிட்டு போயிடுச்சு அப்படின்வாங்க. நீங்கள் என்ன தான் கைவிட்டு போயிட்டாலும் நீங்கள் என்ன உங்களுக்கு வாழ்க்கை நிறைய பேலன்ஸ் இருக்குது. அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம வந்து செயல்படுத்தலான்றதை ஃபஸ்ட்டு தெரியுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை இன்டர்நெட் அடிக்ஷனில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடிக்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கவங்க இந்த ட்ரேடிங் கான்செப்ட் மாற்றி நீங்கள் லாபத்தில் வந்துடலாம் அப்படின்றது முட்டாள்தனம். நீங்கள் பெரிய பிரேக் கொடுக்கணும். ஒரு 3 to 6 மாதம் கம்ப்ளீட்டாக பிரேக், இந்த பக்கமே வரக்கூடாது. டிமேட் அக்கௌண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடணும். வெளியே போய்ட்டு சின்ன வேறு என்ன தொழில் செய்யுங்க. அதாவது அந்த ஒரு பிரேக்காக சொல்கிறேன். வேறு என்ன தொழில் செய்யுங்க. அந்த தொழில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் சஃபரில் இருப்பீங்க, ரொம்ப உங்களால் இறுதி கட்டத்தில் இருப்பீங்க. அப்போது நீங்கள் ஏதோ புதுசாக டிசிஷன் எடுத்து செய்கிற தொழிலில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மேலே வரலாம் அப்படின்றத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கண் துடைப்புக்காகவோ ஒரு ஆறுதலுக்காக இந்த வீடியோ போடலன்னு, இது வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் உங்களுடைய லைஃப்பை நல்ல விதமாக அமைச்சிக்கலாம், அடுத்த லெவலில் வேறு லெவலில் கொண்டு போகலாம். நீங்கள் நினைக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் பணம் சம்பாதிக்க முடியும், ட்ரேடிங்கில் தான் பணம் சம்பாதிக்க முடியும், இதனா 2 சிஸ்டம் வாங்கி போட்டாக்க உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாக்க, ஒரு யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் போடுறாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துட்டு நம்ம பணம் சம்பாதிச்சலாம் அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நமக்கு தெரிய எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி நம்ம யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம், அதை வச்சு எல்லாம் சம்பாதிச்சிடலாம். ஏன் முடியல அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. சைக்காலஜி வந்து அவங்களை எஃபெக்ட் பண்ணும். இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஆனால் எத்தனை பேர் அந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறாங்க? க்ளோஸ் பண்ணாதனால போனால் தப்பு ட்ரேட் எடுத்து அந்த காலையில் என்ன சம்பாரிச்சாங்களோ அந்த லாபத்தை கம்ப்ளீட்டாக விட்டுறாங்க. மந்த் எண்டில் என்ன ரிசல்ட் என்ன மைனஸ் தான் நிற்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு 1 லட்ச ரூபா அந்த டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கணும்னாங்க, டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கும்? 1 லட்ச ரூபா அந்த டெய்லி 100 ரூபாய் சம்பாரிச்சு காமிங்க பார்க்கலாம். முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாரிச்சிடலாம். கன்சிஸ்டண்ட்டாக 100 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்லை. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாரிச்சா மறுநாள் 500 ரூபாய் விட்டுடுவாங்க. அப்போ மந்த் எண்டில் மைனஸில் போய் நிற்கும். புரியும் நம்புகிறேன். புரிஞ்சவங்க உங்களுடைய கீழே இந்த வீடியோ கீழே உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஆல்மோஸ்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு ரியல் பிக்சர் கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு. இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அடுத்தவங்களை ஒரு ஃபேமிலி சேவ் பண்ண தான் ஒரு புண்ணியமாக கிடைக்கிது உங்களுக்கு. இதில் வந்து நம்ம ஒரு அட்ராக்ஷன் பற்றி என்னுடைய ஒரு இதுவும் ஆடு கூட எதுவும் கொடுக்கல நான் அதில். ஜஸ்ட் இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. அடுத்த லைஃப்பில் அவங்களுக்கு மேலே வரல. இந்த ட்ரேடிங் ஃபீல்டு ஆக்சுவல் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியாத வேறு டாபிக் இது. அவங்களால ஒரு ஃபீல்டு முட்டி மோதிட்டு சம்பாதிக்க முடியல, பெரிய லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சுச்சுவேஷனை கையாளுறதுக்கு அவன் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. மாற்றுங்க ஒரு 6 மாதம் பிரேக் எடுங்க. வேறு புது தொழிலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புது தொழிலோட ஏற்கனவே செஞ்ச தொழிலை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ரிகவர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.